ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப சாரி மக்களே, லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக என்னால் ப்ராப்பராக வீடியோ போட முடியல. நான் ஒழுங்காக கண்டென்ட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் லைஃப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் என்னால் ஒழுங்காக பண்ண முடியல. ரொம்ப மன்னிச்சிடுங்க. ஒழுங்காக வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. இனி கண்டிப்பாக நிறைய கண்டென்ட்டு நமக்கு காத்திருக்கு மக்களே. ஸோ ரெடியாக இருங்க. இனி ஷார்ட்ஸ் வீடியோ நான் அடிக்கடி அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா IPL, WPL, சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லாமே வரப்போகுது. ஸோ இனிமேல் வீடியோ ரெகுலராக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்தியன் டீம் இங்கிலாண்டை ஈஸியாக ODI சீரீஸில் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. 3-0 அசால்ட்டாக ரோஹித் சர்மா கேப்டன்சியில் இந்தியன் டீம் பொட்டணும் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து டீமை. இது ஒரு சீரீஸாகவே தெரில. ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே டெட் ரப்பர் மாதிரி தான் போச்சு. இங்கிலாந்து கிட்டேருந்து ஒரு இன்டென்ட்டே இல்லை. பொட்டலம் பவுலிங், பொட்டலம் பேட்டிங், ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகிறாங்களே தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஃபெயில் ஆகிறாங்க. இந்தியன் டீமுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ் சீரீஸ் ஃபுல்லாக. பும்ரா இல்லை, அது ஓகே, நான் அது வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். பட் இல்லைனாலும் இந்தியன் டீமுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது மக்கள். ஏன்னா இந்தியன் டீம் இந்த சீரீஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக துபாய்க்கு போகிறாங்க. ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ February 19 பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கே தெரியும், பாகிஸ்தான் அண்ட் மிச்ச 6 டீமுக்கு வந்து பாகிஸ்தானில் மேட்ச்சு, இந்தியாவுக்கு மட்டும் துபாயில் மேட்ச். ஏன்னா இந்தியன் டீம் பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்தியன் டீம் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனோட 15 செலக்ட் பண்ணிவிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அநேகமாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு கிளம்புவாங்க. ஸோ அதனால் துபாய்க்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து குரூப் ஏ ஸோ நமக்கு ஃபஸ்ட் மேட்ச் பங்களாதேஷோட இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதே மாதிரி இந்தியன் டீம் ODIயில் செம்ம டாமினண்ட்டாக இருக்காங்க. வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்தியன் டீமோட மெயின் ஃபோக்கஸ் இப்போ ஃபுல்லாகவே சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேலே தான் இருக்கும். ஏன்னா இதுதான் இந்தியா இங்கிலாந்து சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா T20 4-1 ஈஸியாக துவம்சம் பண்ணிட்டோம். 3-0 ஒயிட் வாஷில் அசால்ட்டாக ஜெயிச்சிட்டோம். ஸோ அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு ஹைப் இல்லைங்க. ஏன்னா நிறைய இன்ஜுரிஸு, கீ பிளேயர்ஸ் மிஸ் அவுட் ஆகிறாங்க. டீம்ஸுமே ரொம்ப கம்மி, 10லேருந்து 8 டீம் தான். அதுவும் 2 குரூப்பாகவே பிரிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்மேட்டும் ஈஸி. ஸோ ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து இந்தியன் டீம் கண்டிப்பாக ஒரு ஃபேவரட்ஸாக தான் உள்ள நுழையிறாங்கன்னு சொல்லி ஆகணும். நீங்கள் ஒத்தே ஆகணும். என்னடா இவன் இதெல்லாம் பேசுகிறான், இது வீடியோ எதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா, கௌதம் கம்பீர் ரொம்ப ஹாப்பி ஃபேஸோடு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியன் டீம் ஒரு 15 வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த 15லேருந்து ஒரு 2 சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் 15 மேன் ஸ்குவாட ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாடோட ப்ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரோஹித் சர்மா, கம்பீர், அஜித் அகர்கர் மீண்டும் ஆலோசனை செஞ்சு ஒரு நல்ல 15 மேன் ஸ்குவாட பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 சேஞ்ச் இருக்குது. மற்றபடி அதே சேம் ஸ்குவாட் தான். அந்த ஸ்குவாட் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ டீம் இந்தியாவோட அப்டேட்டட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா 15ல் 13 பேர் ஆல்மோஸ்ட் சேம். ஒரு 2 பேர் இல்லை, அது நான் யாருன்னு சொல்கிறேன். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், இது உங்களுக்கே தெரியும். விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர்ஸ், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி நேமை நோட் பண்ணுங்கள், ரிஷப் பண்ட், ரவீந்தர் ஜடேஜா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாவோட 15 மேன் ஸ்குவாடு. இதில் வந்து உங்களுக்கே தெரியும் எந்த பேர் இல்லை, எந்த பேர் வந்திருக்குன்னு. ஸோ வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா அஃபிஷியலாக இந்த ஸ்குவாடில் என்ட்ரி பண்ணியிருக்காங்க. யாருக்கு பதிலான்னு பார்த்தீங்கன்னா SSV ஜெய்ஸ்வால் அண்ட் ஜஸ்பீர் பும்ராக்கு பதிலாக. ஆனால் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண 15 மேன் ஸ்குவாடில் பும்ரா பேர் இருந்தது, ஜெய்ஸ்வால் பேர் இருந்தது. பட் இப்போது பும்ராக்கு பியூர் இன்ஜுரி, மசில் டியரா ஒரு ஹாம்ஸ்ட்ரிங்கான்னு தெரியல. ஸோ அதனால் பும்ரா அஃபிஷியலி ரூல்ட் அவுட். IPLக்கும் வருவாரான்னு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக பும்ராக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா எடுத்திருக்காங்க. ஸோ சுப்மன் கில் இந்த சீரீஸில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். 3 மேட்சும் 50 கன்சிஸ்டண்டாக ஆனான்றதில் எதுக்கு ஜெய்ஸ்வால்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. ஓவராக இது ஒரு வெல் ஆல்ரவுண்டர் ஸ்குவாட் மக்கள். ஏன்னா பேட்டிங் டீம் வந்து பேட்டிங் யூனிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பவுலர்ஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, அர்ஷ்தீப் சிங், ஷமி, அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா. அவ்வளோதான். இல்லை, குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா கூட கொஞ்சம் பேட்டை சுற்றுவாங்க. ஸோ இது ஒரு வெல் ஆல்ரவுண்டர் பேட்டிங் டீம். பவுலிங் வந்து நீங்கள் சொல்லலாம் பும்ரா இல்லாமல் எங்கடா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கேட்டால் பேஸ் பவுலிங் கண்டிப்பாக வீக்காக தான் இருக்குது. ஏன்னா ஷமி பழைய மாதிரி இன்ஜுரியிலேருந்து வந்து போட்டதில்லை. ஹர்ஷித் ராணாவுமே நியூ பால் அடிவாங்க. ஸோ இந்தியா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் டெத்தில் கண்டிப்பாக நல்லா போட்டுருவாங்க. நடுவில் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்கு 5 ஸ்பின்னர் இருக்காங்க. 5 ஸ்பின்னர் ஒரு கேம்பிள். நான் வந்து எப்போயோ சொல்லிட்டேன், 4 ஒரு கேம்பிள்னு, 5 மெகா கேம்பிள். பட் அதை தாண்டி ட்ராவலிங் சப்ஸ்டியூட்ஸ்னு ஒரு 3 பேர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது யாரான்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே, முகமது சிராஜ், ஜெய்ஸ்வால். சிராஜ் நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது, ஜெய்ஸ்வால் நினச்சா அதோட ரொம்ப பாவமாக இருக்குது. பட் எனிவேஸ் இதுதான் இந்தியாவோட ஃபைனல் 15 மேன் ஸ்குவாட். இதோட ரிவ்யூ என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஓவரால் 15 மேன் ஸ்குவாடில் வந்து நான் இந்தியாவோட பெஸ்ட் பிளேயிங் 11 நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 எப்படி இருக்குன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் 11 போட்டிருக்கேன். இந்த 11 கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு 11 இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் 11ஐயும் பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன் 11 நல்லா இருக்குன்னு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்தியா இங்கிலாண்டில் ஸ்டார்ட் ஆன மெஜாரிட்டி ஆஃப் பிளேயிங் வந்து இங்கேயும் இருக்கும். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், 2 ஓப்பனர்ஸ். அதுக்கப்புறம் 1 பார்த்தீங்கன்னா கிங் கோலி. நம்பர் 4ல் ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ் எவர் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு. அவருக்கு வரலாம் சொல்லியிருந்தாங்க, இப்போ ஒரு சிமெண்ட்டே பண்ணிட்டாரு. நம்பர் 5 அக்ஷர் பட்டேல் சூப்பராக ஆடுறாரு. நம்பர் 6 KL ராகுல் ஃபினிஷர் விக்கெட் கீப்பர். நம்பர் 7 ஹார்திக் பாண்டியா. நம்பர் 8 ரவீந்தர் ஜடேஜா. நம்பர் 9 இன்ஜுரியிலேருந்து திரும்பி வரும் குல்தீப் யாதவ். நம்பர் 10 முகமது ஷமி அண்ட் நம்பர் 11 அர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த ஸ்குவாட் தான் மோஸ்ட்லி பிளேயிங் 11 இருக்கும். வெளில யார் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, ரிஷப்
ரிஷப் பண்ட், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வாஷிங்டன் சுந்தர், இப்படி தான் டீம் இருக்கும். ஸோ இந்த டீம்லேருந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் ப்ரிவியூவில் ஆரம்பிக்கிறது சீனியர் பேசிக்கிட்டு இருந்தே போவோம். ரோஹித் சர்மா, விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நியூசிலாந்து சீரிஸ்க்கு அப்புறம் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் ஒரு ஹானஸ்ட் உண்மை என்னென்னா, ரோஹித் சர்மா லாஸ்ட் 1.5 இயரில் வேர்ல்டு கப்லேருந்தே ஓடிஐயில் செம்மையாக ஆடி கொடுக்குறாரு இந்தியன் டீமுக்கு. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. விராட் கோலி கூட நீங்கள் ஃபார்மில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இங்கிலாந்து சீரிஸ்லையுமே வந்து ஒரு பேட்சி ஃபஸ்ட் மேட்ச் ஆடல, செகண்ட் மேட்ச்சு லோ ஸ்கோரு, அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் ஒரு 50. பட் ரோஹித் சர்மா செஞ்சுரி போட்டார், 40-30 அடிக்கிறார், கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை பண்ணுறாரு. ஏன்னா ரோஹித் சர்மா, சுப்மன் கில் தான் ஓப்பனர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ ரோஹித் சர்மா வந்து அவர் எப்பயும் போல் அட்டாக்கிங் ஸ்டார்ட் கொடுத்துருவார். அவர்கிட்ட நீங்கள் ஒரு 50 கூட எதிர்பார்க்க வேணாம், ஒரு 30-40 எதிர்பார்த்தாலே பெருசு ரோஹித் கிட்டேருந்து. ஏன்னா இவர் வந்து ஓடிஐ வேர்ல்ட் கப் 2023 இந்தியாவில் இருந்தப்போ ஃபுல்லாகவே T20 மாதிரி தான் இருந்தார். டமால் டுமில் அடிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பார். சப்போஸ் நின்ட்டா கண்டிப்பாக ஒரு 50ல் செஞ்சுரி எதிர்பார்க்கலாம். ஸோ ரோஹித் சர்மா ஃபார்முக்கு வந்துட்டார், இதை நான் சொல்லணும். சுப்மன் கில் பற்றி நீங்கள் எவ்வளோ வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், ஆனால் ஓடிஐ ஃபார்முக்கு வந்துட்டா சுப்மன் கில் தான் கண்டிப்பாக பிஸ்தா. அதுவும் இந்தியன் டீம் சப்கான்டினென்ட் பிச்சஸ்லாம் கண்டிப்பாக வேற லெவலில் ஆடி கொடுத்துருவார். இந்த இங்கிலாந்து சீரிஸில் நீங்கள் பார்த்தீங்க, அகமதாபாத்தில் ஒரு செம்ம செஞ்சுரி, மற்றபடி ஒரு 2 ஹாஃப் செஞ்சுரி. ஸோ இந்தியன் ஓப்பனர்ஸ் செம்ம சாலிடாக தெரியுறாங்க. இவங்க 2 பேருமே நிறைய பார்ட்னர்ஷிப்பில் 50+ அண்ட் 100+ ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு குறையே இல்லை. இந்தியன் டீம் ஸோ ஸ்ட்ராங் ஆன் ஓப்பனிங். அதுவும் எஸ்பெஷலி சுப்மன் கில் கிங் ஆஃப் ஓடிஐ கிரிக்கெட்னே சொல்லுவேன். விராட் கோலிக்கு அடுத்து சுப்மன் கில் வேற லெவலில் வளர்ந்து வந்திருக்கார் ஓடிஐயில். ஸோ சாம்பியன்ஸ் ஆஃபில் ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. ஒருத்தர் அக்ரெசிவ், ஒருத்தர் நான் அக்ரெசிவ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் கோலி பற்றி பேசி ஆகணும். என்ன தான் இங்கிலாந்தில் லாஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் வந்து ஒரு 50 போட்டாலும் தட்டு மாதிரி திக்கி திசை மாதிரி தான் கோலி ஆடினார். அவரோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு விராட் கோலி இன்னிங்ஸ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து பழைய விராட் கோலி 2023 வேர்ல்டு கப்பில் எப்படி ஆடினான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த விராட் கோலி நான் பார்க்கலையோ அப்படின்னு வருத்தப்பட்டேன். பட் எனிவேஸ் ஒரு 50 he will get his confidence back. ஸோ அதனால் கோலி கிட்டேருந்து நான் வந்து ஆஸ் யூஷுவல் பாகிஸ்தான் கூட ஒரு சம்பவம், குடல் ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம், பீடாக் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து குடல் ஒரு சம்பவம் நடக்குமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அட்லீஸ்ட் பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச்லையாவது டெலிவர் பண்ணும். ஏன்னா பங்களாதேஷ் மேட்ச் வந்து மோஸ்ட்லி ஒன் சைடட் மேட்சாக போகும்னு நினைக்கிறேன். பட் பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் கொஞ்சம் டஃபாக போகும். டஃபாக ஆப்பனன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கிங் யாருன்னு ப்ரூவ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி விராட் கோலி கிட்டேருந்து அட்லீஸ்ட் இந்த 3 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் செஞ்சுரி எதிர்பார்க்குறேன். மற்றபடி ஒரு 30-40-50 அடிச்சாலும் சந்தோஷம், இல்லை நிறைய செஞ்சுரிஸ் 50s வந்தாலும் பரவாயில்ல. பட் கிங் கோலி பழைய மாதிரி ஃபார்முக்கு வரணும். அவர் தான் சீனியர் பிளேயர் ரோஹித் சர்மா அடுத்து. ஸோ இந்தியன் டீம் அவர் தான் காப்பாற்றணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புது நம்பர் 4, இந்தியாவோட வருங்கால நம்பர் 4 சொல்லலாம், ஸ்ரேயஸ் ஐயர். இவருமே பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் மாதிரி வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்த ஓடிஐ சீரிஸில். ஏன்னா ஒரு 78, ஒரு 43, அதுக்கப்புறம் ஒரு 50. ஸோ வேற லெவல் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் ஓடியில் ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாரு, விராட் கோலி இன்ஜுரின்றனால தான் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த ஓடி ஆடினார். பட் மற்றபடி அவர் இந்த ஃப்ரே ஆஃப் திங்ஸ்லேயே இல்லைனார். பட் அந்த இன்ஜுரி மூலமாக விராட் கோலி இல்லாத இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்த 2 மேட்ச்மே கன்சிஸ்டண்டாக ஆடி நான் தாண்டா நம்பர் 4, என்ன தூக்க எவன்டா அப்படின்ற மாதிரி வேற லெவலில் ஒரு அத்தாரிட்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சூப்பராக ஆடினார் ஸ்ரேயஸ் ஐயர். அதுவும் இப்போ ரீசெண்டாக இந்த ஷார்ட் பால் டாக்டிக்ஸை அவர் நல்லா ஓவர் கம் பண்ணிட்டாருன்னே சொல்லுவேன். செம்மையாக ஆடுறாரு. ஸோ அந்த நல்ல ஃப்ளோ தெரியுது. ஸ்பின்னருக்கு ஒரு பெரிய ஹிட்டர் இவர். ஸோ கண்டிப்பாக டாப் ஆர்டர் அண்ட் நம்பர் 4 பிரச்சனையே கிடையாது, இந்தியனுக்கு ரொம்ப சாலிடாகவே தெரியுது. நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஸ்பாட் போனோம்னா கம்பீர் வந்து கிளியராக சொல்லிட்டாரு, KL ராகுல் வில் பி அவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ரிஷப் பண்ட் வந்து பெஞ்சை தான் வார்ம் பண்ண போகிறார். அன்லெஸ் அண்ட் அன்டில் KL ராகுல் ஒரு 2 மேட்ச் ஃபெயில் ஆனாலோ, இல்லை இந்தியா 2 மேட்ச் குவாலிஃபை செமிஃபைனல் எடுத்துட்டா மேபி 3வது மேட்ச் வேணால் ரிஷப் பண்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கலாமே தவிர ரிஷப் பண்ட் மோஸ்ட்லி பெஞ்சில் தான் வார்ம் பண்ணுவார். ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் அந்த மாதிரி இருந்தது KL ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் ஓடிஐ கிரிக்கெட்டில். ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக ஃபஸ்ட் சாய்ஸாக தான் இருக்கணும். கீப்பிங்கில் சூப்பராக என்ன சொல்கிறது, நல்லா அனாலிசிஸ் பண்ணி கீப்பிங், ஸ்டம்பிங், கேச்சிங் எல்லாம் பண்ணுறாரு. பேட்டிங்லேயுமே அவர் வந்து முன்னாடி நம்பர் 5, இப்போ அக்ஷர் பட்டேல் நல்லா ஆடுறதுனால நம்பர் 6 வரார். பட் எனிவேஸ் வர டைமில் KL ராகுல் அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லா ஆடி கொடுத்து போயிடுறாரு. ஸோ அவரை பற்றி குறை சொல்ல எதுவுமே இல்லை. பண்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு வருத்தப்படலாம். பட் KL ராகுல் ஆஸ் எவர் ஓடிஐயில் ஒரு ஸ்டாண்டிங் பிளேயர், செம்மையாக ஆடி கொடுப்பாரு. அதுவும் சீரியஸ் கிரன்ச் சுச்சுவேஷன்ஸில் வந்து டீமை ஜெயிச்சு கொடுத்துப்பாரு. உங்களுக்கே தெரியும், ஆஸ்திரேலியாவோட ஜெயிச்சு கொடுத்தாரு, நியூசிலாண்டோட நல்லா ஆடுவார். KL ராகுல் ஆஸ் எவர் கிளாஸியாக இருக்கிறார் ஓடிஐயில். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன் போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா. இவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டு கப்பில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், கிடைக்கிற சான்ஸ் நல்லா பண்ணார். பட் அதுக்கப்புறம் இன்ஜுரின்னு போயிட்டாங்க, இந்தியா கஷ்டப்பட்டாங்க. இந்த தடவை அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபுல்லி ஃபிட் ரீலோடடாக வந்திருக்காரு. இன்ஜுரி ப்ராப்ளம்ஸே இல்லாத அளவுக்கு வந்து நல்லா பவுலிங் போடுறாரு, 130 கிளாக் பண்ணுறாரு. அது ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஸ்விங்கு அண்ட் பேஸ் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணுறாரு, பட் அது பார்க்க நல்லாயிருக்கு. பட் ஹார்திக் பாண்டியா ஃபினிஷர் வந்து அவ்வளோவா வேலையே வரல. இங்கிலாந்து சீரிஸில் தேவைப்படும்போது ஒரு நாக்ஸ் 20, 10, 15 அந்த மாதிரி அடிச்சு கொடுத்தாலும் அவர் கான்ட்ரிபியூஷன் வேல்யூபிளாகவே இருக்கும். ஏன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் ரொம்ப வருஷமாக ஹார்திக் வராரு. இப்போ நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு. ஸோ ஹார்திக் பாண்டியா ஆஸ் எ ரிலேபிள், இன்ஜுரி ஆகாமல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாக ஆடினாலே போதும், ஒரு பெரிய சந்தோஷம்.
நெக்ஸ்ட்டு ஸ்பின்னர்ஸ், ஆல்ரவுண்டிங் ஸ்பின்னர்ஸ். இதுதான் இங்கே 3 ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸாக எடுத்திருக்காங்க. அதில் வந்து ஒன்று சீனியர் ப்ரோ ரவீந்தர் ஜடேஜா, இன்னொன்று இப்போ என்ன சொல்கிறது வளர்ந்து வரும் அக்ஷர் பட்டேல், அடுத்த ஜடேஜா வராரு. நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர். இதில் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு நான் இப்போயே எழுதி கொடுத்துறேன், ஒரு மேட்சும் ஆட போகிறது கிடையாது. கண்டிப்பாக குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா இருக்கும்போது வாஷிங்டனுக்கு இடமே இல்லை. வருண் சக்கரவர்த்தி வேறு வெளில இருக்கார். ஸோ வாஷிங்டன் வந்து பெஞ்சில் தான் இருக்க போகிறாரு. பட் மற்றபடி ரவீந்தர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் செம்ம கன்சிஸ்டண்ட்டாக பவுலிங் போட்டாங்க ஓடிஐ சீரீஸில். அதுவும் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லலாம். பேட்டிங்கில் நம்பர் 5 and 6 வந்து வேற லெவல் ஆடி கொடுத்தார். இங்கிலாண்டோட க்ரூஷியல் நாக்ஸ் டெலிவர் பண்ணார். ஸோ பேட்டிங்லையும் நான் ஆடி கொடுப்பேன்டா அப்படின்னு அக்ஷர் பட்டேல் வந்து அவர் யாரும் ப்ரூவ் பண்ணார் இங்கிலாந்து சீரீஸில். ஸோ அவர் ஒரு செம்ம கான்ஃபிடன்ஸில் இருக்கார். ஜடேஜா சூப்பராக பவுலிங் போட்டார். 10 ஓவருமே எக்கானமி ஆஃப் 5 and 4 போலிங் போட்டார் ஓடிஐ சீரீஸில் லாஸ்ட் ODIயில். ஸோ பவுலிங் பிரச்சனை இல்லை. அதுவும் ஸ்பின்னு செம்ம ஹெவி வெயிட்டாக இந்தியன் டீம் வராங்க. வாஷிங்டனுக்கு மேபி லாஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைக்கலாம். பட் மற்றபடி ஜடேஜா அக்ஷர் வேறு லெவல் பவுலிங். அதுவும் அக்ஷர் பேட்டிங் செம்மையாக இருக்கு மக்களே, நோட் பண்ணி ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் அட்டாக். இங்கே மட்டும்தான் இந்தியன் டீமுக்கு ஒரு ட்ராபேக்கோ இல்லை ஒரு நெகட்டிவ் இருக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா முகமது ஷமி இன்ஜுரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் 2023 வேர்ல்டு கப்பில் எப்படி போட்டாரோ அந்த மாதிரி போட்டதில்லை. அண்ட் நமக்கே தெரியும், ஏன்னா இன்ஜுரியிலேருந்து வந்தோடனே பழைய மாதிரி போட முடியாது. பட் அந்த பேஸுமே அவர்கிட்ட இல்லையோ, அந்த ஸ்விங்குமே அவர்கிட்ட இல்லையோன்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, அப்பப்போ ஸ்விங் இருந்தது, பட் பழைய ஷமி மாதிரி லீத்தலாக இல்லை. ஓகே, சாம்பியன்ஸ் ஆஃப் கிரிக்கெட் கேம் டைம் இருக்குது, இப்போ நல்லா கேம் டைம் எடுத்திருப்பார். ஸோ அங்கே துபாயில் ஸ்விங் ஆகுமான்னு கேட்டால் 50-50 தான். பட் அங்கே ஷமியோட பவுலிங் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது ஒரு கேள்விக்குறை. மற்றபடி அர்ஷதீப் சிங் கண்டிப்பாக லெஃப்ட் ஆர்ம் பேசர், முன்னாடி ஸ்விங் ஜென்ரேட் பண்ணுவார், டெத்தில் நல்லா போட்டு கொடுத்துருவார். பட் பும்ரா இடத்த யாராலையும் ஃபீல் பண்ணவே முடியாது மக்களே, அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பும்ரா இடத்துல இவங்க 3 பேர் மேலேயும் ஃபீல் பண்ண முடியாது. பட் அர்ஷதீப் வில் ட்ரை இஸ் பெஸ்ட், அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஷமி பழைய ஷமியாக இருந்தால் நல்லா போட்டு கொடுத்தாரு. ஹர்ஷித் ஆனால் எனக்கு என்னன்னா பவர் பிளேயில் அடி வாங்குறாரு, மிடில் ஓவர்ஸ் நல்லா போகிறார். அதாவது 1 to 4 ஓவர்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்குறாரு நியூ பாலில் கொடுத்தீங்கன்னா. பட் 5 to 10 நல்லா போட்டு கொடுத்துறாரு. டெத்தில் அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்குது. ஸோ பவுலிங்குமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓகே டீசெண்டாக இருக்குது. பட் டேஞ்சரஸாக இல்லை, அதுதான் ஒரே ஒரு கேள்விக்குறை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பின்னர்ஸ், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ். நீங்கள் சொல்லலாம் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் 2 பேர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், இதுக்கு மேலேயும் குல்தீப் யாதவ் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்துன்னு போறியடா அப்படின்லாம். பட் இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை தான் நீங்கள் பிளேயிங்கில் ஆடி வச்சாகணும். அந்தளவுக்கு T20 சீரீஸில் பெர்ஃபார்ம் பண்ணார். ஓடிஐயில் இப்போ தான் டெபியூவே பண்ணார். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக சாம்பியன்ஸ் ஆஃப் அவர் எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு இப்போ தான் டெபியூ கொடுத்து இங்கிலாந்து சீரீஸில் பார்த்துருப்பாங்க. இது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் இந்தியன் டீமுக்கு. வருணா, குல்தீப்பா யார் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆட போகிறாங்கன்றது. பட் எனக்கு தெரிஞ்சு சீனியாரிட்டி வைஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன்ட் ஒரு அட்வான்டேஜ்னால குல்தீப் ஆடலாம். இல்லை எங்களுக்கு ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் வேணும்னா வருண் சக்கரவர்த்தி ஆடலாம். ஆனால் சம்மர் ரிடம்ஷனுக்கு வருண் சக்கரவர்த்தி 2021 வேர்ல்டு கப் துபாயில் ஆடிட்டு தோத்துட்டு அதுக்கப்புறம் ஆளே காணும். பட் இப்போ திரும்பி வந்துட்டார், பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்தியன் டீமோட ஃபுல் 15 மேன் ஸ்குவாட் பற்றி நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். யார் இல்லைன்றது இதுக்கு மேலே பேசி பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற 15 மேன் வச்சு இந்த இந்தியன் டீம் கப்படிப்பாங்கன்றதான் கேள்வி. ஏன்னா 2023 வேர்ல்டு கப்பில் இதே மாதிரி ஒரு டீம் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தது. என்ன ஒரு 3-4 சேஞ்ச் தான், மற்றபடி 2-3 சேஞ்ச் தான், மற்றபடி அந்த அளவுக்கு பெருசாக லோ இல்லை. பார்க்க இப்போவும் சொல்கிறேன், இந்த ஸ்குவாடு செம்ம டேஞ்சரஸாக இருக்குது. பும்ரா இல்லாதது ஒரு குறை தான். அந்த குறையை பற்றி ரொம்ப நாளாக ஓட்ட முடியாது. இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு நல்லா பண்ணோம். 2022 T20 வேர்ல்டு கப்புமே பும்ரா எல்லாம் செமிஃபைனல் வரைக்கும் வந்தோம். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்குது செமிஸ் வருவோன்னு. ஃபைனல்ஸ் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் 2025 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் அளவுக்கு ஒரு பெரிய ஃபார்மேட் கிடையாது. குரூப் A 4 டீம், குரூப் B 4 டீம். இந்த ஒரு டீமுக்கு 3 மேட்ச், அந்த 3 ஜெயிச்சா கன்ஃபார்ம் குவாலிஃபை, 2 ஜெயிச்சா நெட் ரன் ரேட் பற்றி வரும், 1னா ஈஸியாக நாக் அவுட்னு சொல்லலாம். அது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்தியன் டீம் கண்டிப்பாக பங்களாதேஷை தோக்கடிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க குரூப்பில் இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ். பாகிஸ்தான் நியூசிலாண்டோட கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கும். பட் மற்றபடி இந்த குரூப்பில் இந்தியன் டீம் ஃபேவரட்ஸாக தான் தெரியுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டீம் யாரோட என்னென்னைக்கு ஆடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட தான் நமக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் துபாயில் February 20th, அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆன 2வது நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த பிக் அவேட்டட் மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் இந்தியா vs பாகிஸ்தான். அது பார்த்தீங்கன்னா 23rd February துபாய். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம யாரோட ஆட போகிறோம், எமகாரன் நியூசிலாந்து கூட ஆட போகிறோம். அது வந்து செகண்ட் மேட்ச். ஒரு பெரிய கேப் இருக்குது இந்தியன் டீமுக்கு லாஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி. ஸோ அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் கேம் டைம் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட ஷெட்யூல் மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்டார், ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் லைவாக வரும் நம்ம சாம்பியன்ஸ் ஆஃப், அதாவது ஜியோ ஹாட்ஸ்டார், ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் லைவாக வரும். ஸோ இதுதான் இந்தியன் டீமோட மேட்சஸ். அண்ட் இந்தியன் டீமோட குரூப்பில் இருக்கிறது இதுதான். உங்களுக்கே தெரியும் கன்ஃபார்ம் இந்தியன் டீம் ஃபேவரட்ஸாக இருப்பாங்க. பாகிஸ்தான் கிட்ட ஒரு டஃப் மேட்ச் எதிர்பார்க்கலாம், நியூசிலாண்டோட அதோட டஃப் மேட்ச் எதிர்பார்க்கலாம். பங்களாதேஷ் அவ்வளோவா எளிதாக எடுத்துக்க முடியாது. பட் அவங்கள ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்குது. பாகிஸ்தானோடையும் ஜெயிச்சிட்டா கொஞ்சம் ஈஸியாகிடும். ஏன்னா இந்தியா இந்த 3 பேருமே ஒரே வென்யூவான துபாயில் தான் ஆடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த ILT20 மேட்ச்சில் நான் அவ்வளோவா ஸ்விங்கே பார்க்கல. சுத்தமாக ILT20ல் ஸ்விங்கே இல்லை. பேஸ் எடுக்குது, ஸ்பின் வந்து அப்பப்போ எடுக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-50 பேட்டிலாக தான் இருக்கும். பட் நிறைய பேட்டிங் ஹெவி ஹை ஸ்கோர்ஸ் இந்த பிச்சில் பார்த்தேன். இதே பிச்சு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் வைப்பாங்க. ஏன்னா இது ஒரு 50 ஓவர் ஃபார்மேட், அதுக்கப்புறம் ODI கேம். பட் இங்கே இந்தியன் டீம் T20ல் வேணால் சொதப்பிருக்கலாம், ODIயில் சொதப்பினதே கிடையாது. ஏன்னா இங்கே தான் 2018 ஏஷியா கப் நடந்தது. அங்கே இதே ஃபார்மேட்டில் இதே ஏரியாவில் தான் வந்து துபாயில் தான் எல்லா மேட்சும் ஆல்மோஸ்ட் இந்தியன் டீம் ஆடி ஜெயிச்சாங்க. ஸோ இந்தியன் டீமுக்கு இங்கே ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக கேஷ் இன் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ துபாயில் இந்தியன் டீம் நல்லா பண்ணுவாங்க நம்ம ஹோப் பண்ணுவோம்.
அதான் மக்களே வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ஐசிசி வேர்ல்ட் கப் 2023 தோத்துட்டோம். அதுக்கப்புறம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம். பட் அது 50 ஓவர், இது ஒரு 20 ஓவர் சொல்லலாம். பட் திருப்பி ஒரு 50 ஓவர் ஃபார்மேட் வருது. வேர்ல்ட் கப் அளவுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் இல்லைனாலுமே நம்ம தான் சாம்பியன்ஸ் ஆஃப் இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸ் கன்சிஸ்டன்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதெல்லாமே மனசில் வச்சுட்டு திரும்பி இந்த இந்தியன் டீம் ஃபைனல்ஸ் போய் கப் அடிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஏன்னா 2017 பாகிஸ்தான் கிட்ட ஃபைனல் போய் தோத்தோம். 2013 இங்கிலாண்டில் ஃபைனலில் போய் தோக்கடிச்சோம், கப் அடித்தோம். ஸோ அந்த நம்பிக்கை வைங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சியில் திரும்பி இந்த இந்தியன் டீம் க்ளோரி டேஸை திரும்பி எடுத்துன்னு வரும், கப் அடிக்கும் நம்புவோம். ஏன்னா இந்தியன் டீம் பார்க்க செம்ம சாலிடாக இருக்காங்க, பும்ரா இல்லாமல் கூட. ஏன்னா 2024 வேர்ல்ட் கப்பில் நீங்கள் சொல்லலாம் பும்ரா இருந்தார் கப் அடித்தோம் அப்படின்னு சொல்லலாம். பட் பும்ரா இல்லாமல் இந்தியன் டீம் என்ன பண்ணாங்க, 2022 T20 வேர்ல்ட் கப்பில் செமிஃபைனல் வரைக்கும் வந்து தோத்துட்டு போனாங்க. மற்ற எல்லா ஈவெண்ட்லையும் பும்ரா இருந்தார். பட் பும்ரா இருந்துமே குவாலிஃபை ஆகாமல் நிறைய இது தோத்தோம், செமிஃபைனல் வந்து தோத்தோம். ஸோ அதனால் இதெல்லாம் கேம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஸோ எனிவேஸ் T20 வேர்ல்ட் கப் கப் அடித்தோம். அதே நம்பிக்கையோட 2025 சாம்பியன்ஸ் ஆஃபையும் கப் அடிக்கும் நம்புங்க மக்களே. இந்தியன் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்புகிறோம். ஸோ அவ்வளோதான் மக்கள், வீடியோ 2 பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அடிக்கடி சாம்பியன்ஸ் ஆஃப் வரும். அது பார்த்தா குரூப் ஏ ப்ரிவியூ, குரூப் பி ப்ரிவியூ வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்தியா பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ எல்லாமே வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இனி அடிக்கடி வீடியோ வந்துனே இருக்கும். சைடில் IPL WPLோட அப்டேட்ஸை நான் ஷார்ட்ஸாக போடுறேன். தயவு செஞ்சு நம்ம சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ எல்லாம் பார்.